டேய் அவங்க வராங்க. நெல்லு குத்தி காளியம்மா பொங்க வச்சாங்க. நெல்லு குத்தி காளியம்மா பொங்க வச்சாங்க. நெல்லு குத்தி காளியம்மா பொங்க வச்சாங்க. கடா வெட்டி பொங்க வச்சாங்க. கோயாலத்து பொங்க வச்சாங்க. பண்டிய குத்தி பொங்க வச்சாங்க. காளியம்மா தாயாரே என் கள்ள பூரசன வாழ வையே. காளியம்மா தாயாரே என் கள்ள பூரசன வாழ வையே. உனக்கு அந்த வேலை அவதான் முதல்ல சாகும். சத்தியமா என் வீட்டுல ஒரு கல்யாணம் காது ஆமா நேரத்துல சாகணும்னா சத்தியமா அண்ணன் வீட்டுல ஏதாவது ஒரு கல்யாணம் ஒரு காது குத்து எதனா நடக்கட்டும். சத்தியமா அந்த பவுனுக்கு மேல வராது. அது நாத்தனா வீட்டுல காது குத்து எதனா நடக்கட்டும். நேர நட்டு வீட்டுல வந்து சம்மமா உட்காந்துக்கிட்டு என்ன என் புள்ளியோட காது குத்த போறேன். எனக்கு 4 பவுன் வேணும். ஆமா எனக்கு 4 பவுன் வந்து எனக்கு 4 பவுன் வை அப்படின்னு நட்டு விட்டு சம்மமா உட்காந்து. அதனால நாத்தனா சாகும். ஆம்பளை சாப்பிடுங்கன்னு ஆம்பளை விட்டுட்டு வெள்ளாட்டுக்கு போனா சத்தியமா வெள்ளாட்டுக்கு போய் 10 வருஷம் நக்குறான். வீட்டுல மக்கி மாவு பூத்து கிடக்குறான். 1 ரூபாய்க்கு பிரயோஜனம் கிடையாது. மாமியா மாமனார் சாப்பிடுங்க. மாமியா மாமனார் ஏன் சாகணும்? சத்தியமா இங்க வீட்டுக்கார விட்டு வெள்ளாட்டுக்கு போய் 10 வருஷம் ஆச்சு. அந்த வீட்டுல போகிற முடியல, இந்த வீட்டுல போகிற முடியல. இருந்து போன் பண்ணி என் தம்பி பொண்டாட்டி வீட்டுல இருக்க மாட்டேங்கிறா, என்ன பண்ண தெரியாது, வந்து ஒய்க உன் பொண்டாட்டி அடிக்க வச்சு அப்படின்னு போட்டு கொடுத்துறாங்க. ஆமா சரி பதில் அவங்க சொல்றாங்க நீ சொல்றீங்க. அதனால மாமியா மாமனார் சாகணும். என்ன நல்ல புருஷன் மட்டும் நல்லா இருக்குன்னா சத்தியமா இந்த 10 வருஷம் புருஷன் மட்டும் 10 கோயா இருக்கிற 10 பண்ணி வெட்டுற பண்ணி குத்துறா வெட்டல. ஏன் வெட்டனா சத்தியமா ஒரு நாளைக்கு ஒரு பூ, ஒரு நாளைக்கு ஒரு ஜாக்கெட், ஒரு நாளைக்கு ஒரு புடவை, ஒரு நாளைக்கு ஒரு பாடி, ஒரு நாளைக்கு ஒரு பாவாடை ரகரமா எடுத்துறாங்க. அதெல்லாம் ரகரமா எடுத்துறாங்க. அதனால எந்த குறையும் இல்லை. நானு இந்த ஊருக்கு ஓம்சத்துக்கு மாலை போட்டு போவாங்களா? போவீங்க இப்ப போவாங்க.
கொண்டது பணத்தை வச்சிருந்தா இந்த ஆம்பளையா சாண்டை குடிச்சு போறா எடுத்துக்கிட்டு கார்த்தி மாசம் ஆகுனா நான் ஐப்புகளுக்கு போறேன் பணத்தை போற தூக்கிட்டு ஐப்புகளுக்கு போயிடுறாங்க நாம என்ன பண்ணுவான் பொம்பளை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை அவன் செலவு பண்றான் நாம சும்மா விடுவோமா அப்படின்னு சொல்லி நாங்க பொம்பளைங்களா ஒன்னா சேர்ந்து நாங்களாம் மன்றம் போட்டு ஓம் சக்தி மன்றம் ஓம் சக்தி மன்றம் போட்டு நாங்களாம் கோயிலுக்கு போடான்னு நாங்களாம் முடிவு பண்ணிட்டோம். நான் தான் இந்த ஊரு குருசக்தி. நான் தான் குருசக்தி. இங்க பாரு சும்மா இல்ல இங்க இருந்து மாலை போடுறேன்னு கடவுள மாறி ஆயிடுச்சா இந்த பொம்னாட்டி மாலை போடுவாங்க பாரு ஒரு சக்காலத்துக்கு கூட பெறாத்திரிக்கு மாலை போடுறது இந்த வீட்டுக்காரி மாலை போடுவா இந்த வீட்டுக்காரி மாலை போடுச்சா பக்கத்து வீட்டுக்காரி பாப்பா 1000 ரூபாய் குழந்தைது பணம் இல்லையா அப்படின்னு அவங்க போடுவா உடனே பக்கத்து வீட்டுக்காரி பாப்பா இவன் என்ன பண்ணுவா இவன் மாலை போடுறதுல புளி ஊட்டிக்கு பூரா போட்டி வந்துருவாங்க. ஆமா ஆமா மாலை போட்டு மாலை போட்டு வந்தா சும்மா சாமிக்கு பூஜை பண்ணுன்னு சோத்தாக்கி சாமி மூஞ்சில காட்டி விட்டு இவங்க மப்பு ஓட்சத்து கோயிலுக்கு போறேன்னு இருமுடி தூக்கிட்டு தனியார் பஸ் பிடிச்சிருவாங்க. தனியார் பஸ் பிடிச்சதையும் இந்த மாதிரி மேல ஏறி பார்த்தா இந்தாண்டி 3 சீட்டு இந்தாண்டி 3 சீட்டு நடுவுல நம்ம சந்து அதுல பஸ்ல ஏறி உட்காந்துவாங்க. ஏறி உட்காந்து தம்பி இங்கிருந்து மெயின் ரோடு போற வரைக்கும் இந்த பொம்மடாட்டிங்க ஓம் சக்தி இங்கிருந்து பைபாஸ் பிடிச்ச உடனே இந்த குருசக்தி ஆடுறவன் டிரைவரு அந்த பாட்டை போடு ரேடியோ செட்டு போடு உடனே உடனே டிரைவர் பாட்டை போட்டுருவான். பாட்டு சீட்ல குடிச்சிட்டு உட்காந்துருப்பா இவன் பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கும் எல்லாம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இவன் என்னன்னுவா ஏண்டி வருஷத்துல ஒரு நாள் கோயிலுக்கு போறோம் வருஷத்துல ஒரு நாள் கோயிலுக்கு போறோம் அவ ஆடுறா நீ ஏன் ஆடுறீ